ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தலைவர் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுப்பிரமணியன் அவர்களே, அதேபோல் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் நண்பர் திரு கே சின்னசாமி அவர்களே, உங்களது தோட்டத்தின் தலைவர் முத்துசாமி அவர்களே, ராஜபாஸ்கர் சுரேஷ் கங்காதர் அவர்களே, ரித்திராஜ், திரும்பி இங்கே வந்திருக்கும் என்னுடைய நண்பர்கள் பல பேர் இருக்கிறார்கள், கணேஷ், எங்களது ஜெனிஃபர், பார்த்தர், அப்துல்லாஹன் அவர்கள் போன்ற பலர் இருக்கிறார்கள் இங்கே. அதேபோல் இங்கே முக்கியமாக திரு அவர்களே, இந்த தோட்டத்திலே எங்களுடன் ஒரு இணைப்பை எப்பொழுதுமே எங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எங்களது மங்களேஷ் அவர்களே, நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கும் ஜேக்கப் அவர்களே, அதைவிட இந்த பகுதியிலே இருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது ஏழை எளிய சகோதர சகோதரிகளை தாய்மார்களே, உண்மையிலே இந்த இடத்தை இந்த முறை நாங்கள் இதை கட்டி கொடுத்ததை நான் ஒரு பெரிய ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இது உங்களுக்கு கட்டாயம் ஒரு தேவைப்படக்கூடிய விடயம் தான். இந்த தேவைப்படக்கூடிய விடயத்தை சரியான முறையிலே செய்து முடிக்க வேண்டும் என்று கடந்த வருடம் நாங்கள் இந்த இடத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டு செய்து இந்த இடத்தின் வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக இருந்த பொழுது அரசாங்கம் மாறிவிட்டது. அரசாங்கம் மாறிவிட்ட பிறகு நாங்கள் ஒதுக்கி அந்த நிதி கிடப்பிலை போடப்பட்டிருந்த பொழுது திருக்கேஸ் அவர்கள் சொன்னது அதை அங்கே சென்று உண்மையிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை போல ஒரு பிரதி அமைச்சரை போல அந்த கச்சேரிக்கு சென்று அந்த பணத்தை மீட்டு இதை கட்டிக் கொடுத்த பெருமை உண்மையிலே பிருத்திவிராஜ் அவர்களிடம் சேர வேண்டும். அதான் உண்மை. ஆகவே என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், நான் எம்ஜிஆர் போன்ற வேஷம் போட்டு வசனங்கள் பேசிவிட்டு அரசியல் செய்வதே கிடையாது. மாறாக ராஜபாஸ்கர் அவர்கள் சொன்னது போல பல பாடசாலைகளை நாங்கள் கட்டியிருந்தாலும் கூட அந்த பாடசாலை திறப்பு விழா கூட நான் போறதில்லை சார். சில நேரங்களில் திறப்பு விழா செய்யணும் வாங்கன்னு சொன்னா கூட நான் இல்லை பரவாயில்ல, வேலை நடந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு நான் இருந்திருக்கின்றேன். உண்மையிலே இந்த பகுதி மக்களை பொறுத்தவரையில் எனக்கு நன்றாக தெரியும், இந்த மண்டபத்தை கட்டி கொடுத்ததன் மூலமாக உங்களது எல்லா பிரச்சனையும் தீர்ந்துவிடப் போவதில்லை. மாறாக உங்களது வம்சம், உங்களது பிள்ளைகள் கல்வி கற்று நாளை ஒரு சிறப்பான ஒரு நிலையிலே இந்த நாட்டிலே வாழணும் என்பதுதான் எனது முக்கிய நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்திற்காகத்தான் உங்களுக்கு அண்மையிலே இருக்கின்ற கணபதி வித்தியாலயத்தை கடந்த 7-8 வருட காலமாக நான் பாரிய அளவில் அபிவிருத்தி செய்து வந்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது கூட ஒரு சுமார் 1.25 கோடி ரூபாய் அளவிலே அந்த கட்டணம் கட்டி முடிக்கப்பட இருக்கின்றது. காப்பீட்டு 25-26 லட்சம் ரூபாய் காப்பீட்டு போடப்பட்டிருக்கிறது. தளபாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. பல விடயங்கள் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களது பெண் பிள்ளைகள் எல்லோரும் அங்கே தான் போறான்னு நினைக்கிறேன் படிக்கிறது. நான் இதை கட்டி கொடுக்கறத விட அதை செய்யறத நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட இதை கட்டி இது உங்களுக்கு தேவைத்தானா, இதை விட உங்களோட பிள்ளைகள் நாளை இதை விட நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அங்கே பார்த்தீங்கன்னா மத்திய இந்து கல்லூரி கிங்ஸ் தியேட்டருக்கு முன்னால் இருப்பதை நான் சுமார் 4 கோடி ரூபாய் அளவில் நாங்கள் கட்டி கொடுத்திருக்கின்றோம். அங்கே பலவிதமான தேவைகளை தளபாடங்கள் ஆசிரியர் பற்றாக்குறை அனைத்தையும் நீக்கி இருக்கின்றோம். என்றால் அது உங்க பிள்ளைகளுக்காக தான். 5 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் எனது அரசியலை அடமானம் வைத்து மீண்டும் போட்டி போட்டால் வெற்றி பெற மாட்டேன் என்று தெரிந்து கொண்டு அரசியலை அடமானம் வைத்துக் கொண்டு மஹிந்த ராஜபக்சவுடன் போய் நின்று எமது பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சிக்கு தான் பாடுபட்டேன். நானும் திருப்பி போட்டி போட்டு திருப்பி பாராளுமன்றத்தில் வரணும் இருந்தா நான் ஐக்கிய தேசிய கட்சியில இருந்திருப்பேன். உண்மைதானே? அங்க இருந்திருந்தா அந்த வேணும்னு செஞ்சிருக்க முடியாது. இன்று கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு அதிகமாக பாடசாலைகளை அபிவிருத்தி செஞ்சிருக்கிறோம். நம்ம பிள்ளைகள் தான், ஏழை எளிய மக்களின் பிள்ளைகள் தான். இந்த மாகாண சபை பாடசாலைக்கு போறது வந்து பெரிய பெரிய கொழும்பு 7 கொழும்பு 6 உள்ள பிள்ளைகளோட பாடசாலை பிள்ளைகள் இல்லை, எல்லாரும் எங்களை போன்ற ஏழை எளிய பிள்ளைகள் தான் போறாங்க. அவை அவங்களோட நிலையை உருவாக்குவதற்காகத்தான் பாடசாலையை கையில் எடுத்துக்கொண்டு முழுமையான முறையில் சேவை செய்திருக்கிறோம். ஆகவே இதை செய்ததை விட பாடசாலைகளுக்கு நாங்கள் செய்த சேவையினை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பயுமே பாடசாலைக்கு வந்து 5 கோடி ரூபாய் ஒரு கட்டணம் கட்டி கொடுத்தா அது வந்து ஆசிரியர்களுக்கு அதிபருக்கு மட்டும்தான் தெரியும். தாய்மார்கள் அம்மா அப்பாவுக்கு யாருக்குமே தெரியாது. எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கூட நாங்கள் கைவிடவில்லை. எங்களுக்கு வாக்கு தேவையில்லை, எனக்கு வாக்கு தேவையில்லை. ஆனால் எனது ஏழை எளிய மக்கள், குழு மாவட்ட மக்கள், எனக்கு வாக்களித்த மக்களுக்கு நேர்மையான முறையிலே 5 வருட 6 வருட காலம் நான் முழுமையான முறையிலே சேவை செய்திருக்கேன் என்று நினைக்கும் பொழுது எனக்கு இப்பொழுது சந்தோஷமாக இருக்குது. இதுதான் தேவைப்பட்டுச்சு. ஆகவே தெளிவான முறையில் இருங்கள். உங்களுக்கு இன்னொரு ஆபத்து அங்கு பின்னால் காத்துக் கொண்டிருக்கின்றது எனக்கு தெரியும். அந்த தொடர்மாடி கட்டிடங்கள் அது உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்கள் எடுக்கும் முடிவில் உங்களுடன் நான் எப்பொழுதும் இருப்பேன். அதே நேரத்தில் எனக்கு தெரியும், ஒரு வீட்டிலே 4 குடும்பங்கள் 3 குடும்பங்கள் 2 குடும்பங்கள் என்று இருக்கிறார்கள். சும்மா ஒரு வீட்டுக்கு ஒரு வீடை கொடுத்துப்பட்டு இதை உடைக்க பார்ப்பாங்க. இதெல்லாம் நிறைய சதி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எப்படிப்பட்ட சதி நடந்தாலும் கூட இப்போ வந்து சொல்லுவாங்க, இல்லை நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்தால் நான் செஞ்சு தருவேன்னு சொல்லுவாங்க. நான் ஒற்றுமை இல்லை,
நீங்க ஒற்றுமையா இருந்தா செஞ்சு கொடுக்கணும் அவசியம் இல்லை. இது உங்களுடைய இடம். இது இவ்வளவு எத்தனை மடங்காலமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை சும்மா அப்புறப்படுத்த முடியாது. இங்க இருந்து யாருக்கும் அதுக்கு இடம் கொடுக்க முடியாது. நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து நல்ல ஒரு முடிவை எடுங்கள். அந்த உங்களுடைய முடிவில் நிச்சயமாக நான் இருப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்படுமாயின் நிச்சயமாக நாங்கள் போராட்டங்களை முன்னெடுத்து உங்களை அநீதி இழைக்காமல் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்பதை இந்த இடத்தில் நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். இன்று எங்களது திருக்கேசாமி சொன்ன போல பதவி இன்று இல்லாவிட்டாலும் கூட என்னால் நிறைய விடயங்கள் செய்ய முடியும். ஏனென்றால் நேற்று கூட எங்களது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் எங்கள் குமரகுருபரன் பிரித்விராஜ் ரவி போன்றவர்கள் மாகாண கல்வி அமைச்சரை சந்தித்தார்கள். சந்தித்து மாகாண கல்வி அமைச்சர் மூலமாக பல விடயங்கள் நாங்கள் பேசப்பட்டன. அங்கே கூட அவர் சொல்றாரு, தமிழ் உறுப்பினர்கள் இருக்கிறது அவருக்கு தெரியலையா அப்படின்னு சொன்னாரு. தமிழ் உறுப்பினர் இருக்கிறது தெரியலன்றாரு அவர். ரஞ்சித் சோமான் மாகாண சபை உறுப்பினர் அமைச்சர் சொல்றாரு. ஆகிய அவர் மூலமாக நாங்கள் செய்திருக்கோம். இப்போ சென்ட் ஆந்தனிஸ் பாடசாலை அடுத்த மாதம் 66 லட்சம் ரூபாயில் நிதி ஒதுக்கீட்டிலே ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இப்படி பல வேலைகளை பதவி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் தகுந்த அதிகாரியுடன் சரியான முறையில் பேச முடியுமானால் எதையும் செய்யலாம். செனான்ஸ் கட்டிட முடிந்திருக்கு. நாங்கள் அதை விரைவில் திறந்து வைக்க போகின்றோம். ஆகவே இப்படியான சேவைகளை முழுமையான முறையில் செய்யலாம். ஆகவே நீங்கள் எல்லோரும் இந்த பகுதியில் இருக்கும் எந்த எளிய மக்கள் ஒளிமையான முறையில் ஒற்றுமையாக செயல்படுங்கள். ஒற்றுமையாக செயல்படும் பட்சத்திலே உங்களுக்கு இருக்கும் இன்னும் பாரிய பிரச்சனை இருக்கு. இந்த பாரிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு நான் நிச்சயமாக உங்களோடு இருப்பேன். உங்களது பகுதியிலே என்னோடு உங்களது மங்களேஸ்வர் இருக்கிறார், உற்சாகம் இருக்கிறார், அதே போன்று பல நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் இருக்கிற அந்த கோவில் சம்பந்தமாக எனக்கு கோவிலுக்கு உண்மையிலே நான் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த கல்வெட்டை அவர்கள் தான் செலவு செய்து இந்த இடத்திலே பயிற்சியிருக்கிறார்கள். அதை பார்க்கப்பட சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையிலே அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். உண்மையிலே ஆகவே මම නීල් සහෝදරයාටත් මම ස්තුතිවන්ත වෙන්න ඕන. මේ උගලන්ත් එක්කම ඉඳලා මේ වැඩ පිළිවෙල ඔක්කොම හරියට කරලා දීලා තියෙනවා. උගලන්ත් එක්ක උගලන්ට ශක්තියක් වගේ ඉන්නවා. ඒකන මට සන්තෝෂයි. මම ආඩම්බර වෙනවා. ඒ වගේම இந்த நாளும் நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து செயல்படுங்கள். நிச்சயமாக நான் உங்களுடன் இருப்பேன். எதிர்வரும் காலங்களில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு பயணத்தை மேற்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு போயிருக்கிறேன்.